அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாண்டர்ட் 8 இங்கிலீஷ் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி த 3 கொஸ்டின்ஸ் லியோ டால்ஸ்டாய். இவர் தான் லியோ டால்ஸ்டாய். அபவுட் த போயட் லியோ டால்ஸ்டாய் 1828-1910 இது அவருடைய காலம். வாஸ் எ ரஷ்யன் ரைட்டர் who is regarded as one of the greatest authors of all time. எல்லா காலங்களுக்குமான சிறந்த எழுத்தாளராக கருதப்படுகிறார். ரிகார்டட் அப்படின்னா கருதப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த நாவல்ஸ் வார் அண்டு பீஸ். போரும் அமைதிங்கிற புத்தகம் மூலமாக இவர் மிக பிரபலமானார், தெரியப்படுகிறார். 1869 1869 அந்த புக் எழுதப்பட்டது. அண்டு இன்னொரு புத்தகம் பிரபலமானது என்னென்னா அண்ணா கரேனினா 1877 1877 வெளிவந்த புக்கு. இப்போ சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். செக்ஷன் 1. There was a king who had 3 questions in his mind that if he always know that right time to begin everything. எதையுமே தொடங்குறதுக்கான காலம் என்ன? 3 கொஸ்டின் வச்சுருக்காரு. அதில் முதல் இஃப் யூ நோ ஹூ வேர் த ரைட் பீப்புள் டு லிசன், நாம் யாருடைய பேச்சை கேட்கணும். அண்ட் ஹூம் டு அவாய்ட், யாரை தவிர்க்கணும். அண்ட் அபவ் ஆல் இஃப் ஹீ ஆல்வேஸ் நோ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எது முக்கியமான காரியம். இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் பொருளில் காரியம். டு டூ, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன. ஹீ வுட் நெவர் ஃபெயில் இன் எனி திங் ஹீ மைட் அண்டர்டேக், நாம் தப்பில்லாமல் செய்கிறதுக்கு அதெல்லாம் என்ன செய்யும், உதவி செய்யும். நான் கேட்ட அந்த 3 கேள்வி அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுடைய 3 கேள்விகளை பாடத்தில் முதல்ல சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அந்த கதைகள் நகருது. And this thought having occurred to him, he had it proclaimed அப்படின்னா அறிவிக்கிறார் பொது வெளியில் அவருடைய 3 கேள்விகளை. Throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who were the most necessary people and how he might know what was the most important thing to do. அவருடைய 3 கேள்விகளை மறுபடியும் சொல்லி இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்கன்னு ஒரு தம்பட்டம் அடிக்கிற மாதிரி ப்ரொக்ளைம்னா அறிவிக்கிறாரு. அடுத்து அண்ட் லேண்ட் மேன் கேம் டு த கிங், நன்ற கற்றறிந்த மனிதர்கள்லாம் அவர்கிட்ட வர்றாங்க. பட் தே ஆல் ஆன்சர்டு ஹிஸ் கொஸ்டின் டிஃப்ரெண்ட்லி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறாங்க. இன் ரிப்ளை டு த ஃபஸ்ட் கொஸ்டின் சம் செட் தட் டு நோ த ரைட் டைம் ஃபார் எவ்ரி டைம், எல்லா நேரத்துலையும் சரியான நேரம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு one must draw up in advance a table of days, months and years. ஒரு பெரிய அட்டவணை செஞ்சுக்கிறணும். வாரத்துக்கு 1, மாதத்துக்கு 1, வருஷத்துக்கு 1. அந்த அட்டவணைப்படி நடந்தால் அதான் சரியான டைம். அண்ட் மஸ்ட் லிவ் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டிங், அதுபடி என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக நடந்துக்கிறணும். ஒன் த செட் தே குட் எவ்ரி திங் பி டன் அட் இட்ஸ் ப்ராப்பர் டைம், அப்படிலாம் திட்டம் போட்டு கட்டம் போட்டுலாம் வாழ முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. அதர் ஸ்ட்ரிக்லைன், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிக்கிறாங்க, தட் இட் வாஸ் இம்பாசிபிள் டு டிசைட் பிஃபோர் ஹேண்ட். பிஃபோர்னா பின்னாடி வர்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டுலாம் யாராலையும் பண்ண முடியாது. த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு செயலுக்கும் சரியான டயத்தில் என்ன செய்ய முடியாது, முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியாது. பட் தட் நாட் லெட்டிங் ஒன் செல்ஃப் பி அப்சர்வ்ட் இன் இட்லி பாஸ்ட் டைம். அதானே இட்லி பாஸ்ட் டைம் அப்படிங்கிறது, பொழுதுபோக்காக அப்படியே அது அப்படியே மூழ்கிட முடியாது. பொழுதுபோக்காக அப்படியே என்ன செய்ய முடியாது, மூழ்கி போயிட முடியாது. அதுதான் டைம் டேபிள் அப்படியே போய்கிட்டே இருந்தால் அது லேசினஸ்ஸை கொண்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஒன் should always attend to all that was going on and then to what most needful other. யார் ரொம்ப தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டைத்தை ஒதுக்கணும் ஒழிய டைம் டேபிள் இப்படி போக முடியாது. Others again said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man decide correctly the right time for every action. ஒவ்வொரு செயலுக்கும் ராஜா ஒருத்தரே என்ன செஞ்சிட முடியாது, சரியாக போய் அட்டன் பண்ணி தீர்த்து வைத்திட முடியாது. பட் தட் he should have a council of wise men. கவுன்சில் ஆஃப் வைஸ் மேன்னா ஒரு அறிஞர்களுடைய குழு வச்சுக்கிறணும் எப்பயுமே, அவங்க தான் ரைட் டைம் எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. who would help him to fix the proper time for everything. எல்லாத்துக்கும் நேரங்காலம் குறித்து கொடுக்கறதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு சரியான ஆள் இந்த அறிஞர்கள் குழு தான்.
But then again others said there were something which could not wait to be laid before a council, but about which one had at once to decide whether to undertake them or not. எல்லாத்துக்குமே அந்த கவுன்சில் என்ன செஞ்சிட்டு இருக்க முடியாது, கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, எது சரி எது தப்பு அப்படின்னு. பட் இன் ஆர்டர் டு டிசைட் தட், அது முடிவெடுக்கிறதுக்கு என்ன செய்யாது, கொண்டு போகாது. ஒன் மஸ்ட் நோ பிஃபோர் கேன் வாட் வாஸ் கோயிங் ஹேப்பன், என்ன நடக்க போகுதுங்கிறத யாரால தான் சொல்ல முடியும்? இட் இஸ் ஒன்லி மெஜிஷியன், மந்திரவாதியால் தான் சொல்ல முடியும். ஹூ நோ தட் அண்ட் தேர்ஃபோர் இன் ஆர்டர் டு நோ த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஒன் மஸ்ட் கன்சல்ட் மெஜிஷியன். சரியான நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மந்திரவாதியைத்தான் அணுக வேண்டும். கன்சல்ட்னா அணுகிறது. ஈக்குவலி வேரியஸ் வேர் த ஆன்சர் டு த செகண்ட் கொஸ்டின். இதே மாதிரி தான் ரெண்டாவது கொஸ்டினுக்கும் பலவிதமான பதில்கள் வந்துச்சு. சரியான நேரம் கேட்டதுக்கு ஒரு ஆள் டைம் டேபிள் போட்டுக்கோங்கிறாரு, ஒரு ஆள் ஒரு அறிஞர்கள் குழு வச்சுக்கோங்கிறாங்க, இன்னொரு ஆள் என்னென்னா ஒரு மந்திரவாதியை போய் கேளுங்கிறாங்க. இப்போ ரெண்டாவது கேள்விக்கு அதே மாதிரி பல பதில்கள் வருது. சம் செட் த பீப்புள் த கிங் மோஸ்ட் நீடட் வேர் ஹிஸ் கவுன்சிலர்ஸ். என்ன செய்கிறாங்க, ஆலோசகர்கள் வச்சுக்கிறணும். யார் முக்கியமான ஆள்கள்னால் ஆலோசகர்கள் தான் முக்கியமானவங்க. அதர் த ப்ரீஸ்ட், மத குருக்கள் வச்சுக்கிறதா ரொம்ப நல்லது பக்கத்தில், அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. த டாக்டர்ஸ், ஒரு அரசருக்கு எப்பயும் டாக்டர்கள் தான் பக்கத்தில் இருக்கணும். வைல் சம் செட் த வாரியர், போர் வீரர்கள் மெய்காப்பாளர்கள் தான் எப்பயும் முக்கியம். வேர் த மோஸ்ட் நெசசரி, அரசருக்கு தேவையானவங்க அவங்க தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் த தேர்ட் கொஸ்டின் அஸ் டு வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன், நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? சம் ரிப்ளைடு தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த வேர்ல்ட் வாஸ் சயின்ஸ், அறிவியல் தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான தொழில், அதைத்தான் அரசர் என்ன செய்யணும், கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதர் செட் இட் வாஸ் அ ஸ்கில் இன் வார்ஃபேர், யுத்த வியூகம் வகுக்கிறது தான் என்னது, யுத்த திறமையை வகுத்துக்கிறது வளர்த்துக்கிறது தான் முக்கியமானதுங்கிறாங்க ஒரு அரசனுக்கு. அண்ட் அதர்ஸ் அகெயின் தட் இட் வாஸ் ரிலீஜியஸ், மத வழிபாடு தாங்க எப்பயுமே முக்கியமான பணி, அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃப்ரெண்ட், ஒன்று ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. த கிங் அக்ரீடு வித் நன் ஆஃப் தம், ஒருத்தருடைய பதிலையும் அவர் என்ன செய்யலை, ஒத்து போகவில்லை. அண்ட் கேவ் த ரிவார்டட் டு நன், ஒருத்தருக்கும் பரிசும் கொடுக்கல. பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர் டு ஹிஸ் கொஸ்டின், ஆனால் இப்போவும் அவர் ஆன்சர் தேடிட்டு இருக்கார் அவருடைய 3 கேள்விகளுக்கு. ஹீ டிசைடட் டு கன்சல்ட் எ ஹெர்மிட், ஒரு துறவிகிட்ட போய் கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த துறவியை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு. வைட்லி ரினவுண்டு, அவர் என்ன செய்ய ரொம்ப புத்திசாலியானவர். ஃபார் ஹிஸ் விஸ்டம், அவருக்கு அந்த அறிவை வச்சு அவர் பிரபலமானவர். ரினவுண்டு அப்படின்னா பிரபலமானவர் அப்படின்னு அர்த்தம். விஸ்டம் என்பது அவர் அறிவை வச்சு எனது பிரபலமானவர். த ஹெர்மிட் லிவ்டு இன் எ வுட், வுட்டுன்னா மரக்கட்டைன்னு அர்த்தம் இல்லை, காடுன்னு அர்த்தம். அவர் காட்டில் வசிக்கிறார். விச் ஹி நெவர் குவிட்டட் அண்ட் ஹீ ரிசீவ்டு நன் பட் காமன் ஃபோக், அவர் சாதாரண பொதுமக்களை என்ன செய்வார், அவர் சந்திப்பார் அப்படின்னு இருக்கும். ஸோ த கிங் புட் ஆன் சிம்பிள் கிளாஸ், அவர் பெரிய பெரிய ஆளில் சந்திக்க மாட்டார், சாதாரண மக்கள்லாம் சந்திப்பாருங்கிறனால சிம்பிள் சாதாரண ஆடைகளை உடுத்திக்கிட்டு அண்ட் பிஃபோர் ரீச்சிங் த ஹெர்மிட் செல், அவருடைய வீட்டுக்கு போகிறீங்க. செல்லுங்கிறது ஒரு சிறைச்சாலையில் உள்ள அறை கிடையாது, ஒரு இருப்பிடம். அவர் இருப்பிடத்துக்கு போகிறார். டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ், டிஸ்மவுண்டட்னா இங்கே குதிரையை விட்டு இறங்கிடுறாரு. அந்த அந்த ராஜ அலங்காரம் மொத்தத்தையுமே விட்டுட்ட மாதிரி மொத்தமாகவே சொல்கிறாங்க. லீவிங் ஹிஸ் பாடி கார்டு, அதோடு அவர் மேக்கப் ஆடிட்டு விட்டுறாரு. பிஹைண்ட், எனக்கு அங்கிட்டு பின்னாடி நின்றுங்க, என்கிட்ட வரக்கூடாது அப்படின்ட்டாரு. ஹீ வெண்ட் ஆன் அலோன், நான் தனியாக தான் போவேன் அப்படின்ட்டாரு. when the king approached the hermit, அவருடைய இருப்பிடத்துக்கிட்ட வந்துட்டார். the hermit was digging, தோண்டிக்கிட்டு இருந்தார். the ground in front of his hut, அவருடைய கூடாரத்துக்கு முன்னாடி குழி தோண்டிகிட்டு இருந்தார். seeking the king, அவர் பார்க்குறாரு, அரசர் வந்து பார்க்குறாரு. he greeted him, greeted வாங்க, அந்த ஒரு துறவியெல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி விஷ் பண்ணுறது, நல்லா இருங்கிற மாதிரி விஷ் பண்ணுறது. greetedனா வாழ்த்துவது. him and went on digging, தோண்ட ஆரம்பிச்சிட்டார் சொல்லிட்டு வாழ்த்திட்டு. the hermit was frail and weak, frail அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு, வீக்னா ரொம்ப என்ன செய்ய பலவீனமாக இருக்கார். அண்ட் ஈச் டைம் he stuck his spade, spade அப்படின்னா மண்வெட்டி, நம்ம மண்வெட்டி வெட்டுறோம் இல்லையா, அந்த மண்வெட்டிக்கு இங்கிலீஷில் ஸ்பேடு,
இன்டு த கிரவுண்ட். அவர் ஒவ்வொரு தடையும் அது வெட்டும்போது என்ன செய்கிறாரு, அண்டு டேர்ன்ட் எ லிட்டில் எர்த், கொஞ்சம் போல் மண்ணை, எர்த்துங்கிறது இங்கே வந்து பூமி இல்லை, கொஞ்சம் மணலை என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. ஹீ ப்ரீத்லி ஹெவி, கொஞ்சம் மண் எடுக்கிறாரு ஆனால் பெரிய மூச்சு வாங்குறாரு. த கிங் வெண்ட் அப் டு ஹிம் அண்ட் செட், போய் சொல்கிறார் அவர்கிட்ட, ஐ ஹாவ் கம் டு யூ விஷ் ஹெர்மிட், நான் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன். வைஸ் ஹெர்மிட் அப்படின்னா என்னதுங்க, அறிவான துறவியை உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. டு ஆஸ்க் யூ ஆன்சர் 3 கொஸ்டின், எனக்கு ஒரு 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ த ரைட் திங் அட் த ரைட் திங், சரியான பணி என்ன, சரியான நேரம் என்ன. ஹூ ஆர் த பீப்புள் ஐ மோஸ்ட், எனக்கு ரொம்ப தேவையான மனுஷங்க யார். அண்டு ஹூம் ஷுட் ஐ தேர்ஃபோர் பே மோர் அட்டென்ஷன், யாருக்கு நான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் தேன் டு த ரெஸ்ட். அவர் கேள்வி கேட்டு முடிச்சிட்டார். அண்ட் வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நீட் மை ஃபஸ்ட் அட்டென்ஷன், நான் யாருக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. த ஹெர்மிட் லிசன்ட் டு த கிங், அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு பட் ஆன்சர் நத்திங், ஒரு பதிலும் சொல்லலை. ஹீ ஜஸ்ட் ஸ்பேட்னா இங்கே துப்புதல், ஸ்பேட் ஆன்கிஸ், கையில் ஒரு துப்பிட்டு ஹேண்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் டிக்கிங், மறுபடியும் என்ன செய்யாரு, தோண்ட ஆரம்பிச்சிட்டார். எல்லா கையிலையும் காட்டுட்டு தூண் கையில் துப்பிட்டு மாம்படியை பிடிச்சி வெட்ட ஆரம்பிச்சிட்டார். யூ ஆர் டயர்ட் செட் த கிங், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் அவைல் ஃபார் யூ, நீங்கள் அந்த மம்பட்டியை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க, அவைல் அப்படின்னா கொஞ்சம் நேரம், சிறிது நேரம் நான் கொஞ்சம் வேலை பார்க்குறேன் அப்படின்னார். இவர் ஹெர்மிட் வந்து தேங்க்ஸ் செட் த ஹெர்மிட் அண்ட் கிவன் த ஸ்பேட் டு த கிங். ஹீ செட் டவுன் ஆன் த கிரவுண்ட், அப்படியே கொஞ்சம் தரையில் உட்காந்துட்டார். நான் உட்காந்துக்கிறேன், நீ வேலையை பாரு அப்படின்ட்டார். வென் ஹீ ஹேட் டக் 2 பெட்ஸ், 2 பெட்ஸ்னால் இங்கே என்னமோ சொல்லுவாங்க, அந்த பாத்தியெல்லாம் ராமர் பாத்தியமாங்க, ஒரு 3 கோடு போட்டால் அது ராமர் பாத்தியமாங்க, அது மாதிரி பாத்தியெல்லாம் போடுறாரு. பெட்டுங்கிறது இங்கே பாத்தின்னு அர்த்தம். த கிங் ஸ்டாப்டு அண்ட் ரிப்பீட்டட் ஹிஸ் கொஸ்டின், ஒரு 2 பாத்தி தான் வெட்டியிருப்பார், மறுபடியும் அவர் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டார். த ஹெர்மிட் அகெயின் கேவ் நோ ஆன்சர், அவர் ஒரு பதிலும் சொல்லலை. பட் ரவுஸ், எந்திரிச்சிட்டார், ROSE ரவுஸ்வாங்க, எந்திரிச்சிட்டு ஸ்ட்ரெச்சுடு, நெளிச்சிட்டு அவர் கையை அப்படி நெளிச்சிட்டு ஆன்கி ஸ்கேன் ஃபார் த ஸ்பேட், மம்பட்டியை கொடு அண்ட் செட் நவ் ரெஸ்ட் அவை, நீ இப்போ ரெஸ்ட் எடு அண்ட் லெட் மீ ஒர்க் எ பிட், நீ கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அதனால் நான் கொஞ்சம் வேலை பார்க்குறேன், நீ இவர் மம்பட்டியை கேட்குறாரு. பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட், நான் மம்பட்டியெல்லாம் கொடுக்காம அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அண்டு கண்டினியூடு டு த திக், அவரே தோண்டிட்டு இருக்கார். 1 hour பாஸ்டு, 1 மணி நேரம் போயிடுச்சு. அண்ட் அனதர், இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. த சன் பிகேன் சிங்க்னா இங்கே மூழ்குதல், இந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும்னா மறைதல், மரங்களுக்கு பின்னாடி அந்த சூரியன் மறையுது. அண்ட் தட் நைட்டு அந்த கிங் அட் லாஸ்ட் ஸ்ட்ரக் த ஸ்பேட் இன் டு த கிரவுண்ட் அண்ட் செட், கடைசியாக வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த மறுபடியும் அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஐ கேம் டு யூ வைஸ் மேன், அறிவார்ந்த மனிதரே, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். ஃபார் அன் ஆன்சர், உங்கள் பதிலுக்காக, என்னுடைய கேள்விகளுக்கு பதிலுக்காக. இஃப் யூ கேன் கிவ் மீ நன், நீ எனக்கு ஒன்றுமே சொல்லலை. டெல் மீ ஸோ அண்டு ஐ வில் ரிட்டர்ன், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வீட்டை பார்த்து போயிடுவேன் அப்படிங்கிறாரு. ஹியர் சம் ஒன் ரன்னிங், அங்கே பார் இன்னும் ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு இந்த துறை சொல்கிறார். செட் த ஹெர்மிட் லெட் அஸ் see who is it, வா இது யார் பார்ப்போம். இங்கே கேள்வி ஓடிட்டுருக்கு, ஒரு பதில் சொல்லலை. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த மறைகிற சாயங்கால நேரத்தில் ஒருத்தன் ஓடி வரான், அவனை போய் என்னென்னு பார்ப்போம் முதல்ல, இங்கே வா அப்படின்ட்டார். தேங்க்யூ.